ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இயர்லி ப்ரெக்னென்சி டயத்தில் நம்ம ஃபஸ்ட்டு 3 மாதம் என்னென்ன சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். நம்ம கன்சீவாக இருக்கிறோங்கிறது தெரிஞ்ச முதல் 3 மாதமே நம்ம உணவுகள் பார்த்து சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டயத்தில் தான் நம்ம குழந்தைக்கு மூளை வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும். அதே டயத்தில் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபோலிக் அமிலம், இரும்புச்சத்து மற்றும் புரதம் இது நிறைஞ்ச உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். குமட்டல் காரணமாக நம்ம ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாம எனக்கு குமட்டலாக இருக்குது அப்படின்னு நம்ம சாப்பிடாம இருக்கவே கூடாது. சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது நம்ம குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைய நம்ம தான் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். இப்போ என்னென்ன உணவெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோலிக் அமிலம் நிறைஞ்ச உணவுகள் ரொம்ப முக்கியம். ஃபோலிக் அமிலம் உள்ள உணவுகள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா, கீரை நம்ம அதிகமாக சாப்பிட்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கீரை நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும், நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி தரும், நம்ம குழந்தைக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்கும். கீரைங்கிறப்ப என்னென்ன கீரையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா, கீரை வகைகள் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம். கீரையை வச்சு நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. உங்களுக்கு என்ன கீரை கிடைக்குதோ நீங்கள் டெய்லி சாப்பிடுங்க. ஒரு நாள் அரைக்கீரை சாப்பிடுங்க, ஒரு நாள் சிறுகீரை சாப்பிடுங்க, தண்டங்கீரை சாப்பிட்லாம், பசலிக்கீரை சாப்பிட்லாம், முருங்கைக்கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி சாப்பிட்லாம், பாலாக்கீரை இது எல்லாமே எங்கள் ஏரியாவில் கிடைக்கும். கொத்தமல்லியும் நீங்கள் கீரையை நல்லா அரைச்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கீரை ஐட்டங்கள் உங்களுக்கு கிடைக்குதோ இதை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க. டெய்லி ஒரு கீரை நீங்கள் பொரித்து சாப்பிட்லாம், இல்லை பருப்பு கூட சேர்த்து உங்களுக்கு எப்படி சாப்பிட தோணுதோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த கீரை வகைகள் சேர்க்குறதுனால ஃபோலிக் அமிலம் நம்ம உடம்புல நம்ம குழந்தைக்கு சேரும். இந்த சத்து நம்ம குழந்தைக்கு சேரதுனால மூளை வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி. உங்களுக்கு ப்ரொக்கோலி கிடச்சிது, உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா அதுவும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அதோடு சேர்த்து முட்டைக்கோஸும் நம்ம ரொம்ப சாப்பிட்லாம். முட்டைக்கோஸு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் பயிறு வகைகள் நம்ம என்ன பயிரெலாம் சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அந்த மாதிரி நம்ம சுண்டல் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பயிர் வகைகள் பிடிக்குமோ எல்லா பயிருமே கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு அதுக்குன்னு இது சத்துள்ள பொருளை அதிகமாக சாப்பிட்டா தான் சத்து அதிகமாக இருக்கும்னு நம்ம அதிகமாக எல்லாம் சாப்பிட வேணாம். ஓரளவுக்கு நம்மளால் ஒரு லிமிட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இது டெய்லி நீங்கள் இந்த பயிர் வகைகள் சாப்பிட்றதுனால மலச்சிக்கலும் நமக்கு நீங்கும். ஏன்னா நம்ம கன்சீவாக இருக்கிற டயத்தில் நம்மளுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயிர் வகைகள் நீங்கள் டெய்லி உங்களுக்கு ஒரு பயிர் வகைகளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதனால் மலச்சிக்கலும் நீங்கும், நம்மளுக்கு சத்தும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புரதம் மற்றும் கால்சியம் இது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன சாப்பிட்லான்னு பார்த்திங்கன்னா, பால் சாப்பிட்லாம், தயிர், பன்னீர், வேக வைத்த முட்டை, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு புரதம் சத்து, கால்சியம் எல்லாமே கிடைக்கும். இதையும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பால் குடிக்க பிடிக்கிறவங்க பால் குடிங்க. இல்லை நான் தயிர் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்குன்னு பால், பன்னீர் எல்லாமே எடுத்துக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி பால் ஐட்டங்கள் ஏதாச்சும் ஒன்று டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. முட்டை வேக வச்சு அவிச்சு சாப்பிடுங்க. ஆம்லேட் போட்டு, ஃபுல் பாயில், ஆஃப் ஆயில் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாம நம்ம அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது நீங்கள் ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு முட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கிறதுனாலே நம்மளுக்கு புரதம் சத்து, கால்சியம் சத்து எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம குழந்தையோடைய வளர்ச்சிக்காக வேண்டி தான் நம்ம பார்த்து சாப்பிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேரிச்சம்பழம்,
மாதுளைப்பழம், உலர் திராட்சை, அத்திப்பழம், இந்த மாதிரி பழங்கள் வந்து உங்களுக்கு எது பிடிக்குமோ இந்த பழங்களை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பழம். இன்றைக்கி பேரிச்சம்பழம் சாப்பிட்டிங்கன்னா நாளைக்கு மாதுளம்பழம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா உலர் திராட்சை மறுநாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அத்திப்பழம் சாப்பிடுங்க. இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பழம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து இரும்பு சத்து வந்து அதிகரிக்கும். இரும்பு சத்து குறைபாடே நமக்கு வந்து வராது. இந்த பழம் எல்லாமே நீங்கள் வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முழு தானியம்னு சொல்லுவாங்கள்ல, முழு தானியம், ஓட்ஸு, ராகி, கம்பு, இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதுனாலே நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு. பாதாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சத்துக்கள் கொடுக்கக்கூடியது. வால்நட்ஸு இந்த மாதிரி உங்களால் வாங்க முடிஞ்சு நம்மளுக்கு பாதாம் வந்து நம்மளுக்கு எங்கே வேணாலுமே கிடைக்கும். நம்மளுக்கு கடையில் ஈஸியாகவே கிடைக்கும். அது வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பருப்பு நம்ம சும்மா சாப்பிட்றத விட தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து, புரதம், கால்சியம், ஃபோலிக் அமிலம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிது. நம்மளுடைய குழந்தைக்கும் மூளை வளர்ச்சி, நரம்பு வளர்ச்சி எல்லாமே நார்மலாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு எப்படி நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நம்ம உணவு கொடுத்து நம்ம பார்த்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம குழந்தை வந்து நம்மளுக்கு பிறப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போதும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.